பெரிய சித்தருங்க. அவர் சாமியை கூப்பிடுவார், சாமி குரல் கொடுக்கணும், இல்லைன்னா சாமிக்கே சாபம் விட்டுருவார். நெல்லையப்பா 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 அப்படின்னு 3 முறை திருநெல்வேலியில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நெல்லையப்பரை நோக்கி இவர் குரல் கொடுக்கிறார். நெல்லையப்பரிடமிருந்து எந்த பதிலுமே வரவில்லை. நெல்லையப்பா இங்கு இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடையை கட்ட ஆரம்பிச்சிடுறார். அடுத்த நிமிஷமே கோவிலில் புல் பூண்டு எருக்கெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த சித்தர் அவர். அந்த நேரம் அப்படியே அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து அந்த சித்தர் அப்படியே நடந்து வராரு. மானூர் அப்படிங்கிற பகுதியில் வர்றாரு. உடனே சிவபெருமான் ஓடி சித்தரே நீங்கள் வாங்க, அந்த நேரத்தில் நைவேத்தியம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால் உங்ககிட்ட அதாவது நீ பேசுனது, நீ கூப்பிட்டது எனக்கு சரியாக காது கேட்கல, அப்படி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றார். அதுக்கு பிறகு அந்த சித்தர் கொஞ்சம் மனம் இறங்கி அதுக்கு அடுத்தது திருநெல்வேலியை நோக்கி பயணப்படுறாரு. அதுக்கு சிவன் அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறார் இல்லைங்களா, ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பொற்காசுகள், அந்த அடிகளையெல்லாம் அளந்து பொற்காசுகளாக கொடுக்கிறார். அப்படி அந்த மகான், அந்த சித்தர் மீண்டும் நெல்லையப்பருடைய வார்த்தைகளை கேட்டு அழைப்பை ஏற்று சுவாமி தரிசனம் செய்கிறார். அப்படியெல்லாம் ஒரு பெரிய சித்தர் இருக்கிறாரா? சுவாமியே பயப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய தவ வலிமை படைத்தவரா? அப்படிப்பட்ட சித்தர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கருவூரார், அருள்மிகு கருவூரார் சித்தர் தான் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்தவர். இவருடைய பூர்வீகம்னு பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் தான், கரூரில் இருக்கக்கூடிய, அதாவது கரூரில் தான் இவருடைய பூர்வீகம். மிகப்பெரிய மகான், எப்பொழுதுமே கடுமையாக தவம் செய்து கொண்டே இருக்கிறவர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். அவர் திருநெல்வேலியில் சுவாமி நெல்லையப்பரை வணங்கிட்டு திருக்குற்றாலம் அங்கே இருக்கக்கூடிய மலையில் உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்ய ஆரம்பித்தார். அவர் கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு காகம் பறந்து வந்தது. அது ஒரு ஓலைச்சுவடியை அவருடைய கைகளில், அதாவது மடியில் போட்டுட்டு அது பறக்க ஆரம்பிச்சுது. உடனே அந்த ஓலைச்சுவடியை கருவூரார் சித்தர் பிரித்து பார்க்குறார். அதில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. உடனே நீ தஞ்சை செல் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஒரு சித்தர்லேருந்து ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் உடனே தஞ்சையை நோக்கி பயணம் செய்கிறார். அங்கே சோழ மன்னன் மிகப்பெரிய ஆலயத்தை, தஞ்சை பெரிய கோயிலை கட்டின்னு அந்த நேரத்தில் இப்போ ஸ்ரீ மகா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும்போது அந்த அஷ்டபந்தன மருந்து வைப்பாங்க. அந்த அஷ்டபந்தன மருந்து பல மூலிகைகளால் உருவானது. அந்த அஷ்டபந்தன மருந்து அந்த சிவலிங்கத்தினுடைய அடிப்பகுதியில் ஒட்டவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த அஷ்டபந்தன மருந்து ஒட்டினா தான் சிவலிங்கத்தை நிலைநிறுத்த முடியும். அப்போ தான் ஆவுடையார் ஒரு இடமா நிற்பார். அது எல்லாருமே வேத விற்பனர்கள், மன்னன் எல்லாமே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சிவலிங்கம் ஒரு இடமா நிற்கவே இல்லை. உடனே நம்முடைய கருவூரார் சென்று அங்கே அந்த அந்த மருந்து இருக்கு இல்லைங்களா, அஷ்டபந்தன மருந்து, அதை கையில் எடுத்து நமச்சிவாய மந்திரத்தை எல்லாம் ஜெபித்து உடனே அந்த சிவலிங்கத்தினுடைய அடிப்பகுதி சுற்றுப்பகுதியிலே பூசுகிறார். உடனடியாக சிவலிங்கம் நிலை பெற்று சிறப்பாக நின்று விட்டது. இப்படி மாபெரும் சக்தி வாய்ந்தவர் கருவூரார். பல பாடல்கள் பாடியிருக்கிறார். மருத்துவ பாடல்கள், நிறைய பாடல்கள், நம்ம சமூகத்துக்காக, மக்களுடைய நலனுக்காக நிறைய நூல்கள், நிறைய இதெல்லாம் அவங்க பாடியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ கருவூராருடைய அந்த சித்தருடைய ஜெயந்தி நாளைய தினம் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. ஏன்னா நாளைக்கு சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரம். ஏன்னா கருவூரார் சித்தருடைய ஜனனம் ஜெயந்தி அஸ்த நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு, அவதரிச்சிருக்கிறாரு. நாளைய தினம் ஸ்ரீ கருவூராரை நினைத்து நாம் வணங்கணும். அவருடைய ஜீவ சமாதின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் ஸ்ரீ கல்யாணபதீஸ்வரர்
அப்போ ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிறப்பாக தனிச்சன்னதிலேயே அமைக்கப்பட்டிருக்கு. ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. தஞ்சை பெரிய கோவில்லையும் அவருக்கு வந்து சமாதி அமைஞ்சிருக்கு, ஆலயம் எழுப்பப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் வல்ல ஸ்ரீ கருவூராருடைய சித்தருடைய ஜெயந்தி நாளாகிய நாளைய தினத்திலே அவரை போற்றி கொண்டாடுவோம். ஈசனின் அருளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தபசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.